நம்மளுக்கு சொந்தக்காரங்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த லோன்காரங்க மட்டும் கால் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த லோனு, நாசமாக போன லோனு, எல்லாரையும் கடன்காரனாக ஆக போகிற லோனு. உங்கள்கிட்ட அதிகமாக காசு இருந்தாலும் சரி, கம்மியாக காசு இருந்தாலும் சரி, அர்ஜென்ட்டுக்கு ஒரு லோன் வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்குவீங்க. உங்கள் மொத்த கதை அதுலேயே முடிஞ்சிடும். ஏன்னா வந்து சிம்பிளாக இது 1,00,000 ரூபாய்க்கு 2% வட்டி தான் வந்து 2,000 கட்டணுமா? ஆமாம், 2,000 கட்டணும். அதே 1,00,000 ரூபாய் கடனுக்கு வந்து நீங்கள் 3% இன்ட்ரெஸ்ட்னா வந்து நீங்கள் 3,000 கட்டணும். அதுமாதிரி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு சின்னதாக வீடு கட்டுறீங்க, ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க. ஹோம் லோன் வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் வீடு கட்டுறதுனா 15 லட்ச ரூபா கிட்ட இல்லை 20 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். சிட்டிக்கு அவுட்டராக கட்ட போகிறீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா வந்துடும். ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் வாங்கினாங்களோ ஓகே, நீங்கள் மாதம் 30,000 சம்பளம் வாங்குறவர், ஓகேங்களா? மாதம் 30,000 சம்பளம் வாங்குறவர், நீங்கள் 10 லட்ச ரூபா லோன் வாங்கிக்கிறீங்க. 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் 3% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 3% இன்ட்ரெஸ்ட் கொடுத்து 1,00,000 ரூபாய்க்கு 3,000 ரூபா, 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ ஆகுது? 10 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ ஆகுது? உங்களுக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்சம். 30,000 ரூபாய் நீங்கள் வாங்குகிற 30,000 ரூபாய் காசு வெறும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டுமே போகும். ஃபோன் பண்ணி அப்படியே தேன் வடிகிற மாதிரி பேசுவாங்க. இல்லைங்க, நீங்கள் மாதம் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடவே போய்டும், உங்களுக்கு வட்டியோடவே போய்டும், உங்களுக்கு அசலும் கூட சேர்ந்து கட்டிட்டு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டம் நீங்கள் கடன் வாங்கி உங்கள் வீடை கட்டுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த கடனை கட்ட வேண்டியது இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க கூட சேர்ந்து கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதுவும் கூட சேர்ந்து கட்ட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இப்போ எத்தனை டைப் லோன் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை டைப் நம்ம லோனுங்க இருக்குது? மொத்தம் வந்து 12 வகையான லோன் இருக்குது. பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன், ஹோம் லோன், ஸ்மால் பிஸ்னஸ் லோன், பேடே லோன், கேஷ் அட்வான்ஸ் loan, home renovation loan, agriculture loan, gold loan, loan against credit card loan, educational loan, consumer trouble loan. இந்த மாதிரி 12 டைப் லோன் இருக்குது. இது என்னென்ன டைப், என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டோடு நான் சேர்த்து சொல்கிறேன். இது வந்து காமனாக வந்து இது நான் எல்லாமே சொல்கிறது, ஓகேங்களா? காமன் எல்லா பேங்குக்கும் பொதுவான இன்ட்ரெஸ்ட் தான். பர்சனல் லோன் வந்து உங்களுக்கு வந்து 10 to 20 அதான் 10.25 உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். 10.25 வந்து நீங்கள் 100 ரூபாய் கடன் வாங்கினீங்களா, அதில் வந்து 10.25 பைசா நீங்கள் கடனாக வந்து நீங்கள் அந்த பேங்க்காரனை கொடுக்கணும். கிரெடிட் கார்டு லோன் வந்து 3.5 சம்திங், ஓகேங்களா? 3.5 சம்திங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோம் லோன் வந்து 6.6 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்மால் பிஸ்னஸ் லோன் வந்து 11.90, அதாவது ஆல்மோஸ்ட் 12% ஸ்டார்ட் ஆகுது. பேடே லோன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட்டு, நான் சின்ன காலத்தில், அதாவது நீங்கள் நான் ஒரு 20,000 ரூபாய் நான் வாங்குகிறேன், ஒரு மாதத்துலேயே முடிச்சிடுவேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதேமாதிரி கேஷ் அட்வான்ஸ்னால் வந்து உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் கேஷாக வாங்குறது, இது வந்து கேஷ் அட்வான்ஸ் லோன் சொல்லுவாங்க. ஹோம் ரினோவேஷன் லோன் வந்து உங்களுக்கு வந்து 66.90 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அக்ரிகல்ச்சர் லோன் தாங்க பாவம். இதெல்லாம் தான் ஏன் விவசாயிலாம் சூசைட் பண்ணிக்கலாம்னு தெரியுது. ஸ்டார்டிங்கே வந்து 13% இன்ட்ரெஸ்ட், எதுலேயுமே இருக்காது இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அக்ரிகல்ச்சர் லோன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே 13% தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதேமாரி கோல்டு லோன்லாம் பார்த்தீங்கன்னா 9% ஸ்டார்ட் ஆகுது இன்ட்ரெஸ்ட்டு. லோன் அகைன்ஸ்ட் கிரெடிட் லோன் அப்படின்னா வந்து இந்த டண்டல்லாம் வாங்குவான்னு சொல்லுவாங்கள்ல, டெய்லி இந்த கொடுக்குற மாதிரி ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கிடுவாங்க. நான் டெய்லி நான் 100 ரூபாய் கட்டிடுறேன், இல்லை வாரத்தில் வந்து 500 ரூபாய் நான் கட்டிடுறேன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வந்து லோன் அகைன்ஸ்ட் கிரெடிட் கார்டு லோன். இது வந்து ஒரு லோன் வாங்குறதுக்கே வந்து ஒரு அவசியமே இல்லாமல் வாங்குற லோன் இதெல்லாம், ஓகேங்களா? அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் லோன். எஜுகேஷனை வந்து நீங்கள் வந்து 10வது 12வது படிக்கிறதுல லோன் கொடுக்க மாட்டாங்க. 10வது நீ என்ன மார்க் வாங்கிற, 12th நீ என்ன மார்க் வாங்கிற, அது நீ என்ன கோர்ஸ் நீ படிக்க போகிறேன்னு தெரிஞ்சு தான் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு டிகிரி போகிறதுக்கோ இல்லை மாஸ்டர்ஸ் போகிறதுக்கோ அதுக்கான செலவுகளை வச்சு தான் வந்து உங்களுக்கு லோன் இது பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து கன்சியூமர் ட்ரபுள் லோன் தான் நீங்கள் வந்து இருக்கிறதுலே பயங்கரமான லோனு. இந்த லோன் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மிக்ஸி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம், அது வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஒரு பிரச்சனைனா வந்து இது லோன் டியூ டேட் வந்து 1, 2, 3 தான் கொடுப்பாங்க. இந்தியாவில் மோஸ்ட்லி யாருக்குமே வந்து 1, 2, 3, 4, 5 இல்லை, அதுக்குள்ளே வந்து சேலரி வந்து கண்டிப்பாக வரவே வராதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக சம்பளம் வாங்கணும். நம்மக்கிட்ட தான் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக சம்பளம் வாங்குகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து 6 to 10, சில டைமில் வந்து 15th வந்து சேலரி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. அது அவங்க டியூ டேட் வந்து 1, 2, 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு வாங்கிடுவாங்க. நீங்கள் 3க்கு மேலே போனாலும் ஒரு நாளைக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் 15 கட்டுவீங்க, அதுக்கும் சேர்த்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க, ஓகேங்களா? இதில் சரியா இந்த லோனில் வந்து நான் எந்த லோன் வாங்கலாம், எந்த லோன் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா லோனே வாங்காதீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. அதாவது நான் எப்படி சொல்லணுன்னா,
10 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் இது வாங்குறீங்க, வீடு இப்போ லோன் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, 3% இன்ட்ரெஸ்ட் சொல்கிறான். நீங்கள் மாதம் வந்து 30,000 ரூபாய் நீங்கள் வாடகை கட்டினீங்கன்னா வீட்டு நீங்கள் 30,000 ரூபாய் சேலரி வாங்குறவராக இருந்தால் வீட்டுக்கு 30,000 ரூபாய் கடன் போயிடுது. ஓகேங்களா? வீடு நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, பெட்ரோல் அலவன்ஸ் என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் உடம்பு சரியில்லைனா ஃபீவர் இருக்கா எதுவும் ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்லை பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும், புக்கு நோட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி அது என்ன பண்ணுவீங்க, ஒரு ஒருத்தர் போய் கடன் வாங்குவீங்களா, இந்த கடன் அடைக்கிறதுக்கு வேறு ஒரு கடன் வாங்குவீங்களா? நீங்கள் ஆசைப்பட்டு வாங்குற ஒரு லோன் வந்து உங்களுக்கு தூக்கின்னு போயிட்டு எங்கேயாச்சும் நிற்க வச்சிடும். நடுத்தரில் வந்து இந்த காதல் படம் இது மாதிரி தான் ரோடாக சுற்ற வேண்டியதான். அதனால லோன் வாங்குறவங்க கொஞ்சம் யோசித்து லோன் வாங்குங்க. அர்ஜென்ட் லோன் வாங்குறேன், நான் கல்யாணத்துக்கு லோன் வாங்குறேன், நான் அந்த இதுவும் போடுறேன் இந்த இதுவும் போடுறேன்னு சொல்லிட்டு யாரும் எதுவுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மாதிரி பேங்க்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறோம், அந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறோம், உங்களுக்கு வந்து நாங்கள் 50,000 ரூபாய் லோன் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் 1,50,000 ரூபாய் உங்களுக்கு லோன் வந்திருக்கு, அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1,50,000 ரூபா அமௌண்ட்டுக்கு அப்புறமா தான் நமக்கு ஆப் வைப்பாங்க. நோ வே, நோ சான்ஸ், உங்களுக்கு எதுவுமே வேணாம். ஓகேங்களா? லோன் வாங்காமல் இருக்கிற காசை வச்சு சந்தோஷமாக சேவிங்ஸ் பண்ணிக்கின்னு சந்தோஷமாக இருங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.